ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 1 ஏக்கர் 65 சென்ட் தென்னந்தோப்பு தாங்க. இந்த தென்னந்தோப்பானது எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு நியர்பையாக நிலக்கோட்டையிலேருந்து மதுரை செல்லக்கூடிய மெயின் பஸ் ரூட்லேருந்து வெறும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மண் பாதையில் தாங்க இந்த தோட்டமானது அமைஞ்சிருக்கு. வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த தென்னந்தோப்போட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 65 சென்ட்டுங்க. 1 ஏக்கர் 65 சென்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தான். இதுக்குள்ள ஊடு பயிர்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வாழை நட்டுருக்காங்க. அது போக 10 கொய்யா மரம், 2 மாமரம், 1 பலாமரமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. நம்ம இடத்த ஒட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னங்க மரம், வாழை மரம் தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட ஸ்பெஷலிட்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா, மெயின் பஸ் போகிற ரூட்லேருந்து வெறும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. பத்தாவதுக்கு ஊரடி தோட்டமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த மரத்தில் காப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துலையும் 70 to 80 காய் கம்பல்சரி எல்லா மரத்துலையுமே இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அனலைஸ் ஆகும். ஃபுல்லாகவே தென்னை மரம் தான். 1 ஏக்கர் 65 சென்ட் ஃபுல்லாகவே தென்னை மரம் தான். எங்கேயுமே கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நெருக்கமாக வச்சுருக்காங்க. மொத்தம் தென்னை மரத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 160 to 180க்குள்ளே தென்னை மரம் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டார் ரூமே அமைஞ்சிருக்கு. அந்த மோட்டார் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு ரூம் மாதிரி தான், நம்ம போனால் வந்தால் தங்குற மாதிரி தான் அந்த ரூமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இது போக இதில் வந்து கேணியுமே ஒன்று அமைஞ்சிருக்குங்க. இந்த கேணியில் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்த மணிக்கு கிணத்துல தொடலாம். இந்த வீடியோவோட எண்டில் கடைசியில் தான் அந்த கிணத்தவே எனக்கு காமிச்சிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா தண்ணின்ற அளவு பயங்கரமான தண்ணி இருக்குங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம இடமும் ஒரு குளமும் ஒன்றுங்க. அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கரையை தழுவி நிற்கிது. அதனால் வந்து நம்மளுக்கு எந்த காலத்துலையும் தண்ணின்றது வத்தாதுங்க. அந்த தண்ணியானது உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக உங்களுக்கு செம்பட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, செம்பட்டியிலேருந்து நிலக்கோட்டைக்கு அந்த தண்ணியானது போகுது. அந்த குளம் தான் கடைசி எண்டு. அந்த குளம் வந்து நம்பி மருகா போனால் அணைப்பட்டி பக்கத்து மருகா போகும். குளத்தில் தண்ணி மேலாக கிடக்குங்க. அதனால் வந்து கிணத்துலையுமே தண்ணி வந்து மேலாக கிடக்கு. எந்த காலத்தையும் வத்தாதுங்க. இதோட மண்ணு பார்த்தீங்கன்னா கரிசல் மண் தான், செம்மண் கிடையாதுங்க. இப்போ கரிசல் மண்லேயே வாழை, தென்னை மற்ற எல்லாமே நல்லா வரும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும். இதற்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து 1 ஏக்கர் 65 சென்ட்டுக்குமே சேர்த்து மொத்தமும் அவங்க 65 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. விலை வந்து நெகோசியபிள் தான். விலை எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் குறைச்சி பேசிக்கலாம். இந்த இடத்த வந்து நீங்கள் நேரடியாக பாருங்கள். இந்த இடம் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். மெயின் பஸ் போகிற ரூட்லேருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தான், மண் பாதை தான். அதனால் காரு வாகனம் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லி, இதுதான் அந்த வீடுமே. நீங்கள் போனால் தங்கலாம். அதுபோக இந்த பக்கத்தில் வந்து மோட்டாரு தகர செட்டுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு காய் இருக்குது ஒவ்வொரு மரத்துலன்றதை. ஏன்னா ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த தோட்டம் வந்து ஒரு சூட்டபுளாகவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இல்லை குத்தகைக்கு விட்டிங்கன்னா நல்ல ரேட்டுமே வரும். ஒத்திக்கு விட்டிங்கனாவே உங்களுக்கு 5 to 6 லட்ச ரூபா வரைக்குமே வருஷத்துக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த தோட்டத்தை பற்றினா வேறு ஏதாவது தகவல் வேணும்னா, கூடுதல் தகவல் வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த தகவல்னாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நேரடி சீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஓகே வியூவர்ஸ், நன்றி, வணக்கம்.